viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஸ்டார் கூடைக்கு ஸ்டஃப் வயர் இல்லாம 4 வயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இது வந்து ரோப் டிசைன்ல நான் போட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டஃப் வயர் வச்சு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன், பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா லிங்க் வந்து மேல இருக்க ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்டார் கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியலும் மேல இருக்க ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், பாருங்க. இது வந்து பார்டர் டைமண்ட் டிசைன் பேஸ் பண்ணி இந்த ஸ்டார் கூடை போட்டிருக்கேன். ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. இதுக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் போடுறதுக்கான ஒயரை எங்க அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 டைமண்ட் டிசைன் வந்திருக்கு இல்லையா? இதுல மேல இருக்கிற இந்த ஒயிட் நாட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒயரை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 4 ஒயர் கட் பண்ணணும். கிரீம் கலர்ல 2 ஒயரும் ப்ளூ கலர்ல 2 ஒயரும் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துட்டு 6 டைம்ஸ் சுத்திடுங்க. மொத்தம் வந்து இந்த ஹேண்டில் போடுறதுக்கு 6 ஃபீட் அளவு ஒயர் தேவை. இந்த மாதிரி 6 டைம்ஸ் சுத்திட்டு கட் பண்ணிருங்க. இதே மாதிரி ப்ளூ கலர்ல 2 ஒயரும் கிரீம் கலர்ல 2 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஒயரையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஈக்குவலா வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த நாட்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுக்கணும். இந்த ஹோல் வழியா உள்ள விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி 4 ஒயரையும் உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டேன். இப்ப 8 ஒயர் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 8 ஒயரையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். இனி வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம நார்மலா ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா இதே மாதிரி போட்டு வந்துடலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதுல வந்து இந்த ரோப் டிசைன் வரணும் அப்படிங்கறதுனால ஒரு சைட்ல வந்து நமக்கு ப்ளூ கலர் ஒயர்ஸும் ஒரு சைட்ல வந்து கிரீம் கலர் ஒயர்ஸும் நமக்கு தேவைப்படும். அப்பதான் வந்து டிசைன் சரியா வரும். அதனால இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா பண்ணணும். இந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி ரைட் சைட்ல வந்து வெறும் கிரீம் கலர் ஒயர் மட்டும் இருக்கணும். லெஃப்ட் சைட்ல வந்து வெறும் ப்ளூ கலர் ஒயர் மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ரைட் சைட்ல வந்து 2 ப்ளூ கலர் ஒயர் இருக்கு பாருங்க. அதை வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற கிரீம் கலர் ஒயர் மேல இந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருக்கிற கிரீம் கலர் ஒயரை வந்து அதுக்கு மேல இந்த மாதிரி வச்சிடணும். இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வச்சிடணும். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரீம் கலர் ஒயருக்கு மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிற கிரீம் கலர் ஒயருக்கு கீழே வச்சிடணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரைட் சைட்ல வந்து நமக்கு கிரீம் கலர் ஒயர் மட்டும் கிடைச்சிருச்சு, லெஃப்ட் சைட்ல வந்து ப்ளூ கலர் ஒயர் மட்டும் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. 2 ஒயரை மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணும், எல்லா ஒயரையும் பண்ணக்கூடாது. இனி வந்து வழக்கமா போடுற மாதிரியே போட்டு வர வேண்டியதுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருக்கிற கிரீம் கலர் ஒயரை எடுத்துக்கணும். லாஸ்ட் இருக்க கிரீம் கலர் ஒயரை தான் எடுக்கணும். அதை பின்பக்கமா எடுத்துட்டு போய் லெஃப்ட் சைட்ல 4 ஒயர் இருக்கு பாருங்க. அதுல வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு தேர்ட் ஒயருக்கு மேல வைக்கணும், செகண்ட் ஒயருக்கு கீழே வைக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேல வைக்கணும். இப்போ வந்து கிரீம் கலர் ஒயர் வந்து ரைட் சைடே வந்துருச்சு. இது வந்து ஒரு சுற்று வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை வந்து பின்பக்கமா எடுத்துட்டு வரணும். பின்பக்கமா எடுத்துட்டு வந்துட்டு ரைட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை கீழே இருக்க பாருங்க, இந்த ஒயரை விட்டுறணும். விட்ட பின்னாடி தேர்ட் ஒயருக்கு மேல வைக்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் ஒயருக்கு கீழே வைக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேல வைக்கணும். இப்போ வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து லெஃப்ட் சைடே வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸா போட்டு வரணும். அடுத்து பாருங்க, அடுத்து இருக்கிற கிரீம் கலர் ஒயர் எடுத்துட்டு இதே மாதிரி போட்டு வரலாம். பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு தேர்ட் ஒயருக்கு மேல வைக்கணும், செகண்ட் ஒயருக்கு கீழே வைக்கணும், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேல வைக்கணும். இதே மாதிரி தான் கண்டினியூஸா வரும். நீங்க வந்து கிரீம் கலர் வந்து ஒரு தடவை போட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ப்ளூ கலர்ல போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் நம்ம போட்டு வரணும். அப்பதான் வந்து
நமக்கு வந்து கண்டினியூஸா இந்த டிசைன் கிடைக்கும், இல்லைன்னா மிஸ்டேக் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு 4 சுற்றுக்கள் போட்ட பின்னாடி இந்த ஹேண்ட்ல வந்து கூடையோட அட்டாச் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து ரைட் சைடுல இருக்கிற கிரீம் கலர் ஒயர்ல தான் நம்ம போடணும். அதனால அந்த ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி நாட்குள்ள விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி நம்ம வழக்கமா போடுற மாதிரி தான் தேர்ட் ஒயருக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஒயருக்கு கீழே வைக்கணும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே வைக்கணும். திரும்பவும் ரைட் சைடே கொண்டு வந்துடணும். இப்போ வந்து இந்த கூடையில வந்து ஹேண்டில் அட்டாச் ஆயிடுச்சு. நம்ம தனியா எதுவும் ஒயர் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து நல்லா ஸ்டிஃபா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இனி வந்து கண்டினியூஸா போடலாம். இனி அடுத்த சுற்று வந்து ப்ளூ கலர்ல போடணும். அதனால ப்ளூ கலர்ல இருக்கிற லாஸ்ட் ஒயர் எடுத்துட்டு பின்பக்கமா எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி பின்பக்கமா எடுத்துட்டு வந்துட்டு சேம் அதே போலதான் இந்த 3 ஒயருக்கு மேலையும் கீழையும் வச்சு நாட் போட்டுடலாம். இந்த ஹேண்டில் போடும்போது கை விடாம நம்ம போட்டு வரணும். கை விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சிடும். அதனால ஹேண்டில் போட்டு முடியிற வரையும் நீங்க வந்து கை விடாம போட்டு வாங்க. எந்த ஒயர் கீழே இருக்கோ அந்த ஒயரை தான் நம்ம சுத்தி வரணும். இப்ப பாருங்க, ப்ளூ ஒயர் கீழே இருக்கு இல்லையா, இந்த கிரீம் ஒயர் வந்து மேலே இருக்கு. அதனால ப்ளூ ஒயர்ல நம்ம சுத்தி வரணும். இன்னும் திக்கான ஹேண்டில் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சுக்கலாம். உள்ள ஸ்டஃப் ஒயருக்கு வந்து நீங்க எத்தனை ஒயர் வேணாலும் வைக்கலாம். ஒரு ஒயருடைய அளவு வந்து 4 அடி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஹேண்டிலுக்கு 4 அடி போதுமானது. இன்னும் ஹைட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா 4 அடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 ஒயர் கட் பண்ணி வைக்கலாம், 4 ஒயர் கட் பண்ணி வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஹேண்டில் நல்ல திக்னஸா நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டு வாங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். இந்த ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு ஹேண்டில் போட்டுருங்க. நான் ஃபுல் லென்த்தும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இவ்வளோ லென்த் நான் போட்டேன். ஹேண்டில் வந்து நல்ல லென்த்தாவே கிடைச்சிருக்கு. இதையும் நம்ம கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கீழே இருக்கு. அந்த ஒயரை வந்து கூடைக்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்து இந்த ஹேண்டில் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம இந்த வி ஷேப் இடத்துல தான் இந்த இடத்துலயும் ஜாயின் பண்ணோம். அதனால இந்த இடத்துலயும் அதே பிளேஸ்ல வந்து உள்ள விட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு நம்ம வழக்கமா போடுற மாதிரியே போட்டு வந்துடலாம். ஒரு 4 சுற்றுக்கள் வந்து அதுக்கப்புறம் போட வேண்டியது இருக்கும். ஒரு கையில பிடிச்சிட்டு போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா வந்து கை விடாம அதை வந்து ஒயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒயரை வெளியே எடுத்தாச்சு. நீ மேலே கீழே மேலே இந்த மாதிரி வச்சு ப்ளூ கலர் ஒயரை வந்து லெஃப்ட் சைடே கொண்டு வந்தாச்சு. இனி வந்து ஒரு 4 சுற்றுக்கள் போட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, 4 சுற்றுக்கள் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஆரம்பிச்ச இடத்துல எங்க இன்செர்ட் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல இன்செர்ட் பண்ணலாம். இப்ப ஒரு சைடுல வந்து கிரீம் கலர் ஒயரையும் ஒரு சைடுல வந்து ப்ளூ கலர் ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 8 ஒயரையும் ஒரு நாட்டுடைய 2 சைட்லயும் இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உள் பக்கம் 2 ஒயரை எடுத்துட்டு நாட் போட்டுடலாம்.
இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். எவ்வளோ லென்த் ஒயர் இருக்கோ அவ்வளோ லென்த்தும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஹேண்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு இந்த ஹேண்டில். பார்க்க புது டிசைனாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.